அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். அஹ், நான் இன்னைக்கு படிக்க போற இன்டென்ஷனால் கெமிஸ்ட்ரி. சரியா? பிசிக்ஸும் எங்களோட இன்ஸ்டிடியூட்டால பிசிக்ஸும் அடுத்து மேத்ஸும் வீடியோ போட்டிக்கும் குரூப்ல ஷேர் பண்ணிக்கிறோம் ரெண்டு வீடியோ. ரைட், இப்போ நான் கெமிஸ்ட்ரி படிக்க போறேன். கெமிஸ்ட்ரியில ஒரு பேசிக் இன்டென்ஷனால் இது ஒரு மூணு பாடத்தை விட கெமிஸ்ட்ரிங்கிறது பிசிக்ஸ், அடுத்தது பயோ, மேத்ஸ். இது மூணு பாடத்தை விட கெமிஸ்ட்ரி என்றது லேசான பாடம். இது மூணையும் விட கெமிஸ்ட்ரி என்றது லேசான பாடம். சரியா? கெமிஸ்ட்ரினா லேசான பாடம். நான் கெமிஸ்ட்ரியே படிக்கல. நான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஐடியா வரேன் கெமிஸ்ட்ரின்னு சொன்னால். கெமிஸ்ட்ரியை படிக்கல நான் எந்த செய்யணும்னு சொன்னால் நீங்க படிச்ச பாடத்துல சின்ன ஷார்ட் நோட் எடுத்துக்கோங்க. சரியா? Right. நாங்க எல்லா பாடத்துக்கும் இப்ப ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில பொதுவா இல்லாத பாடமாக இருக்கிற நிறைய கஷ்டம், பாடமாக்கிக்கிற, தாக்கம் நீக்கிற, நிறங்கள் அளிக்கிற நிறைய அதால இந்த பாடம் கஷ்டம்னு சொல்றது. ஆனா கெமிஸ்ட்ரி தான் லேசான பாடம். சரியா? கெமிஸ்ட்ரியில எத்தனை பாடம் நீக்கிறேன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி எடுத்தது சொன்னால் சரியா, கெமிஸ்ட்ரி எடுத்தது சொன்னால் 14 பாடம் நீக்கிறது. சரியா? ஒன்னாம் யூனிட் ரெண்டாம் யூனிட் ரெண்டுமே ஜெனரல் கெமிஸ்ட்ரி எனக்கு. சரியா? மூணாம் யூனிட் கால்குலேஷன், நாலாவது அஞ்சாவது ஆறாவது இப்படிதான் பாடம் வரும். சரியா? இப்ப நாங்க கெமிஸ்ட்ரி எடுத்தேன்னு சொன்னால் ஒன்னாம் பாடம் ரெண்டாம் பாடம் ஜெனரல் கெமிஸ்ட்ரி, மூணாவது எந்த யூனிட்னா கல்குலேஷன், நாலாவது கேசஸ், அஞ்சாவது எனர்ஜெட்டிக்ஸ், ஆறாவது இனோகனிக், 7லிருந்து 10 வரை காட்டினேன் சொன்னால் ஓகனிக், 12 கெமிக்கல் கைனடிக்ஸ், 12 சமநிலை, 13 எலக்ட்ரோ, 14 இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. சரியா? நான் கெமிஸ்ட்ரியில எவ்வளவு தான் பாடம் நிற்கிறேன்? 14 பாடம் நிற்கிறேன். சரியா? இந்த 14 பாடமும் ஸ்ட்ரக்சரும் எஸ்ஐயும் எப்படி வரேன்னு சொன்னால் நான் அது நார்மலா ஐடியாவும் தரேன். ஸ்ட்ரக்சரும் எஸ்ஐயும். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு எம்சிக்யூ எதுல வரேன்? எம்சிக்யூ உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் 50 எம்சிக்யூ வரும். சரியா? நான் எம்சிக்யூ எப்படி எப்படி வரும்னு சொல்றது இதுல ஸ்ட்ரக்சருமே சேம். இந்த 14 யூனிட்லயும் எப்படி செல்வாக்கு செல்றதுன்னு பார்க்கணும். சரியா? ஸ்ட்ரக்சரத்திலே வர ஸ்ட்ரக்சர்ல 4 ஸ்ட்ரக்சர் வர. சரியா? 4 ஸ்ட்ரக்சர் வரும். சரியா? 6 எஸ்ஏ வரும்.
இவ்வளவுதான் கெமிஸ்ட்ரியில வர அந்த ஏழு பேப்பர்ல வர பாடங்கள். எம்சிக்யூல 50, 4 ஸ்ட்ரக்சர், 6 எஸ்ஏ. சரியா? 6 எஸ்ஏல எத்தனை எஸ்ஏ செய்யணும்னு சொன்னால் 4 எஸ்ஏ சாய்ஸ் பண்ணேன். 4 எஸ்ஏ சாய்ஸ் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் எப்படி வாரண்டு. நாங்க ஸ்ட்ரக்சர்ல ஒன்னாவது ஸ்ட்ரக்சர் எந்த வாரண்டு சொன்னால் இதுல நாங்க படிக்கிற ஜெனரல் கெமிஸ்ட்ரி ஒன்னாவது ரெண்டாவது சேர்ந்து நாலாவது ஸ்ட்ரக்சர்ல ஒன்னாவது ஸ்ட்ரக்சர் என்ன வர ஒன்னாவது ஸ்ட்ரக்சர் எந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி. சரியா? இல்ல ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் எந்த சொன்னால் நான் படிக்கிற இனோகலிக்கல் என்ன பாடுவேன் 6ஆம் யூனிட்ல வர இனோகலிக் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வரும். ரெண்டாவது இனோகலிக். மூணாவது எந்த வாரன்னு சொன்னால் மூணாவது கண்டால் நாங்க 1, 2, 4க்கு ஷுவராவே இது வாரன்னு சொல்லிக்கிறது. ஆனா மூணாவதுக்கு எங்களுக்கு மாறி மாறி வரும். சரியா? சமநிலை வரும் மேலும் கெமிக்கல் கைனடிக்ஸ் வரும் மேலும். சரியா? அது இல்லாட்டி அது ரெண்டு சேர்ந்தும் வரையும். அப்படின்னு சொன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் யூனிட் வரும் மேலும் இல்லாட்டி எதன் வரையிலும் சமநிலை சேர்ந்து வரும். சரியா? மூணாவது ஸ்ட்ரக்சர் எப்படி வர கெமிக்கல் கைனடிக்ஸ் வரும் மேலும் ஃபுல் ஸ்ட்ரக்சர் உண்டு. இல்லாட்டி சமநிலை ஃபுல் ஸ்ட்ரக்சர் வரும் மேலும் இல்லாட்டி இரண்டும் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் மேலும். சரியா? நாலாவது எந்த வாரண்டு சொன்னால் ஓகனிக் வாரம். சரியா? நாலாவது ஸ்ட்ரக்சர் வர ஓகனிக் வாரம். அப்ப உங்களுக்கு பாருங்க ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு செல்லியே தான் இது ஒன்னாவதுல கட்டாயமா ஜெனரல் கெமிஸ்ட்ரியா வரும். ஒன்றும் ரெண்டும் சேர்ந்து வரும். ரெண்டாவது ஷுவராக எப்ப நீங்க எப்ப எந்த பாஸ்ட் பேப்பர் எடுத்தேன்னு சொன்னாலும் ஒன்னாவது ஸ்ட்ரக்சர் ஜெனரல் கெமிஸ்ட்ரி, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இன்ஆர்கானிக், மூணாவது ஸ்ட்ரக்சர் கெமிக்கல் கைனடிக்ஸ் அல்லது சமநிலை இல்லாட்டி ரெண்டும் சேர்ந்து வர நாலாவது ஸ்ட்ரக்சர் ஆர்கானிக். அப்ப உங்களுக்கு ஒரு பெட்டனோட தெரியுமீங்கள இப்படி உங்களுக்கு செல்வி அடிச்ச மாதிரி எது வாரன்னு சொன்னாலும் உங்களுக்கு லேசா படிக்கிற மாதிரிவா இந்த பாடம் சரியாவே இந்த இந்த யூனிட்ல படிச்சா எங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது. சரியா? அடுத்தது எஸ்ஏ எப்படி வாரன்னு சொன்னால் எஸ்ஏல 6 வார 6 எஸ்ஏ வார அதுல 4 சாய்ஸ் பண்ணணும். சரியா? 6 எஸ்ஏல 4 எஸ்ஏ சாய்ஸ் பண்ணணும். ரைட். அப்ப அஞ்சாவது அஞ்சாவது சேர்ந்து இப்ப 1, 2, 3, 4 இதை வந்துட்டு அப்படி தொடர்ந்து போற அஞ்சாவது இல்ல அப்படின்னா ஒன்னாவது சே அஞ்சாவது நம்பர். சரியா? ஒன்னாவது சே எந்த வாரண்டி சொன்னால் சமநிலை. சமநிலை வரும் மேலும். சரியா? புதுசா வாரத்துல மிச்சம் மீக்கும் புதிய சிலபஸ் 2020 2024 2019 2024 வரை காட்டினது ஈக்குவல் சொன்னால் சமநிலை தான் பொதுவா இருக்கும். இல்லாட்டி எங்களுக்கு கேசஸும் சேர்ந்து வரும். சமநிலை கேசஸ் சேர்ந்து வரும். சரியா? சமநிலை அண்ட் கேஸ் சமநிலை கேஸுக்கும் சேர்ந்து வர இல்லாட்டி ஃபுல் எஸ்ஏ சமநிலையில வர. சரியா? ஆறாவது சே ஆறாவதுன்னா ரெண்டாவது சே அதுவும் எந்த வாரண்டுச்சுன்னா சமநிலை. சரியா? அஞ்சாவது சே சமநிலையும் கேஸுக்கும் சேர்ந்து வர இல்லாட்டி சமநிலை வர. ஆறாவது சே வர எடுத்துச்சுன்னா சமநிலை வர. அடுத்தது ஏழாவது மூணாவது சே. மூணாவது சே எந்த சொன்னால் இனோகலிக்கும் இனோகலிக்கும் நாங்க படிக்கிற பவுமானம் பாடம் எலக்ட்ரோ அதுவும் சேர்ந்து வர. இனோகலிக்கும் எலக்ட்ரோ சேர்ந்து வரும். ரெண்டும் சேர்ந்து தான் கட்டாயமா வரும். நீங்க புதிய சிலபஸ்ல தான் பார்க்கணும். இது 2019 இது மாறி இருக்குது. இது 2019 முன்னுக்கு இது இந்த ஆர்டர் இருக்கும் வேற ஆர்டர் இருக்கும். இது 2019 புதிய சிலபஸ் எப்படி இருந்துச்சுனால் அஞ்சாவது சமநிலை கேசஸும் ஆறாவது சமநிலை ஏழாவது இனோகலிக்கும் எலக்ட்ரான் சேர்ந்து வர. எட்டாவது எந்த சொன்னால்
ஆர்கானிக். திருப்பி 9வது எத்தனை சொன்னால் இனோர்கானிக் ஃபுல்லா வரும். 10வது எத்தனை சொன்னால் அது லாஸ்ட் பார்ட் தான் வரும், இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. சரியா? இவ்வளவுதான் இந்த பாடப்பரப்புல அடங்கியிருக்கு. இல்லைங்களா? எம்சி ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏ. அப்ப பாருங்க, இனோர்கானிக் எவ்வளவு முக்கியத்துவம் வரும். இனோர்கானிக்ல ஸ்ட்ரக்சர் ஒன்று வர, எஸ்ஏ எத்தனை வர, 2 எஸ்ஏல வர. சரியா? அப்ப இனோர்கானிக் எந்த நல்லா கட்டாயமா படிக்கணும் பாடு. சரியா? பாருங்க, இனோர்கானிக்ல ஸ்ட்ரக்சர் 2 கட்டாயமா வர, எஸ்ஏல 2 கட்டாயமா வர. நீங்க எப்படி இத சாய்ஸ் பண்ணணும்னு சொன்னால், இது 3ல 2 சாய்ஸ் பண்ணணும். இது 3ல 2 சாய்ஸ் பண்ணணும். உங்களுக்கு நினைச்ச மாதிரி 6ல 4 சாய்ஸ் பண்ண இடம். அப்ப இது 3ல 2 சாய்ஸ் பண்ணணும், இது 3ல 2 சாய்ஸ் பண்ணணும். சரியா? அப்ப இனோர்கானிக் படிச்சிருச்சுன்னா கட்டாயமா நீங்க ஒரு இனோர்கானிக் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னு சொன்னா பாருங்க, இது சமநிலையை 2 செய்யறதுக்கு டைம் போதும். அப்ப கட்டாயமா உங்களுக்கு இனோர்கானிக் தெரியும் சொன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் லேசான பாடம். அப்ப இந்த 7வது செய்ய லேஸ் அவைகளுக்கு மார்க்ஸ் எடுத்துட்டு. சரியா? அப்ப கட்டாயமான பாடம் 1 இனோர்கானிக். அடுத்த பாருங்க கெமிக்கல். சமநிலை பாருங்க, சமநிலை எத்தனை சேம் வர, 2 சேம் வர, ஒரு ஸ்ட்ரக்சர் வர. அப்ப சமநிலை எந்த பாடம் கட்டாயமான பாடம். சரியா? சமநிலை எந்த பாடம் கட்டாயமான பாடம். அடுத்து அடுத்தது பாருங்க ஆர்கானிக். ஆர்கானிக்ல பாருங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வர, ஒரு ஃபுல் எஸ்ஏ வந்து வர. அப்ப அதுவும் நல்லா முக்கியமான பாடம். சரியா? அடுத்தது வேற நல்லாவே முக்கியமான பாடம் என்று நீங்க சரியா பேஸ் பண்ணி படிக்கிறேன்னு சொன்னால் நல்லாவே படிக்கணும். இந்த யூனிட்ல இனோர்கானிக்க படிக்கணும், ஆர்கானிக்க படிக்கணும், சமநிலையை படிக்கணும். அடுத்ததுகள் எப்படி வாரச்சுன்னா கலந்து வார எம்சிக்கு அங்க வாரு, அப்படி எல்லாம் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில ஒரு ஸ்ட்ரக்சர் வாரு. அப்ப அதே படிக்கணும், எல்லா பாடத்தையும் படிக்கணும். ஆனால் உங்களுக்கு 1வது பாடம் வந்து சும்மா அந்த எப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சு அப்படி யூனிட் அந்த அப்படி இதுதான் இருக்கு. இப்ப நியூ அந்த புரோத்தனை கண்டுபிடிச்சாரு யாரன், அப்ப அப்படி கேள்விதான் அதுல வர. சரியா? 1வது யூனிட்டும் 2வது யூனிட்டும் ஃபுல்லாவே நோட்ஸ் பாடம். சரியா? அப்ப நாங்க இந்த கிளாஸ்ல எப்படி தொடங்க போறோம்னு சொன்னால், நாங்க பொதுவா ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யணும்னு சொன்னால் இந்த 3 பாடத்தையும் கொண்டு தான் போறோம். அப்படி என்றால் இது ஒருத்தர் இது ஒரு சைட்ல போறோம், இது இன்னொரு சைட்ல போறோம், இன்னும் ஒருத்தர் படிவிட்டு. நான் எப்படி படிவிட்ட போறேன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கால்குலேஷனை முடிச்சுட்டு, கால்குலேஷன் இன்டென்ஷனா ஃபுல் நோட்ஸும் இல்ல, சும்மா ஒரு அந்த தாக்க பாடணும். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு கால்குலேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு வரேன்னா 1வது 2வது விலகினா இது கொஞ்சம். அப்ப உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு சின்ன எப்படி இந்த பாடத்துல எப்படி அந்த ஸ்ட்ரக்சருக்கு வர, எப்படி எஸ்ஐக்கு வரன்னு ஒரு ஐடியா வந்து. சரியா? கெமிஸ்ட்ரி என்றால் ஃபுல்லா எப்படி வர, இது 4 ஸ்ட்ரக்சர் 6 அதுல உங்களுக்கு நான் 1 2 3 4 எது வர 10 இது எஸ்ஏ எதுக்கு வர என்னெல்லாம் சொல்லிட்டேன். சரியா? எம்சிக்கு கொஞ்சம் லேட் ஆகி சரி. சரியா? ரைட். இப்ப நாங்க எங்களோட யூனிட்டுக்கு போவோம். எந்த நாங்க படிக்க பார்த்து இன்னைக்கு படிக்க போற இன்டென்ஷன் இதுல கால்குலேஷன். இந்த கால்குலேஷனும் முக்கியமான ஒரு துண்டு. ஏன்னு சொன்னா இந்த இனோகனிக்கல் நான் சொன்ன இனோகனிக்ல இந்த 9வது செயல்ல பி பார்ட் என்றால் இது இனோகனிக்கும் பி பார்ட்டில எது சேர்ந்து வரச்சுனால் கால்குலேஷன் தான் வரும். அப்ப நீங்க இந்த பாடத்தை சரியா படிச்சா தான் உங்களுக்கு இனோகனிக் ஃபுல்லா படிச்சலி சொன்னா நீங்க எப்படி இனோகனிக் படிக்கணும், ஃபுல்லா படிச்சலி சொன்னால் உங்களுக்கு எந்த தெரியும். இந்த இனோகனிக்க செய்யறதுன்னு சொன்னா உங்களுக்கு கால்குலேஷன் பார்ட் வரும். இந்த பி பார்ட் பெரிய கால்குலேஷன் பார்ட் ஒன்று இதுல என்றால் இந்த இனோகனிக்க செய்யுது. சரியா? ஏ பார்ட் இனோகனிக், பி பார்ட் கால்குலேஷன். சரியா? இது இனோகனிக்கல் நான் சொன்னா இது இனோகனிக்ல தாக்கம் எல்லாம் இனோகனிக்ல. ஆனால் நாங்க எப்படி சாப்படுத்துற, எப்படி விளைவுவார அதெல்லாம் நாங்க இனோகனிக்ல சாப்படுத்துற எல்லாமே கால்குலேஷன் படிக்கிற. அது தாக்கம் இப்ப விளைவுவார இப்ப
ஒரு தாக்கம் ஒன்றுக்கு இப்ப ஒரு ரெண்டு பொருள் தாக்கம் அடைஞ்சிருந்தா அந்த விளைவுகளை நாங்க எதுல படிக்கிறோம்னா இனோகனிக்ல படிக்கிறோம் சரிங்களா. ரைட் அப்ப நாங்க கட்டாயம் எதையும் படிக்கணும் கால்குலேஷனை விளங்கி படிக்கணும். ஆனா இது லேசான பாடம் சரியா. இப்ப நாங்க அத ஒரு ஐடியாவோட எடுப்போம். ரைட் அப்ப நாங்க இன்னைக்கு படிக்க போற எந்த பாடம் சொன்னால் ஒன்னாவது ரெண்டாவது மணி அதை இந்த யூனிட் முடிஞ்ச உறவு படிக்கிறேன். இப்ப நாங்க எதை படிக்க போறோம்னு சொன்னா கல்குலேஷன் பாடம் தான் படிக்க போறோம் சரியா. கல்குலேஷன் என்ற பாடம் எத்தனாம் பாடம் என்றால் யூனிட் 3ஆம் பாடம் சரியா. யூனிட் 3ஆம் பாடம் சரியா. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கெமிஸ்ட்ரிய நீங்க ஃபர்ஸ்ட் கஷ்டமாயிக்கிறோம் சரியா. இப்ப நான் இதை படிப்புல சொன்னால் உங்களுக்கு நீங்க இன்னைக்கு இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்து இப்ப எக்ஸாம்பிள் தான் இப்ப உதாரணம் சிரமப்படுத்து அப்படி விளங்கப்படுத்தினா கைட்டு படிங்கோ படிச்சுட்டு ஒரு ஷோர்ட் நோட்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது கஷ்டமாகலோ அதை ஒரு ஷோர்ட் நோட் மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எழுதுலயே சமன்பாடு விளங்கினா. ரைட் அப்ப நாங்க இந்த கல்குலேஷன் யூனிட் 3ல எந்த படிக்க போறோம்னு சொன்னா ஃபுல்லாவே ஒரு ஒரு பாடமாக்குற செக்ஷன் இல்லை இந்த பாடத்துல சரியா. இன்டீகிரல்ஸ்னா ஃபுல்லாவே ஒரு என்ன சும்மா சமன்பாடு அதை சமப்படுத்துறது. இப்ப நான் சரி இப்ப ஒரு சும்மா ஒரு இருக்கு இப்ப நான் சும்மா சொல்றேன் இது ஒரு இருக்குல்ல. இப்ப நான் சொல்றேன் இப்ப மக்னீசியம் ஒரு மக்னீசியம் வந்து HCl தாக்க மாட்டேங்குது. இப்ப இதுக்கு எப்படி எந்த இது எப்படியே சாப்பாட்டு நான் சொல்லி இதுக்கு விளைவான இது எல்லாம் விளைவெல்லாம் பண்ணி நீங்க படிக்க. இப்ப உங்களுக்கு இந்த கால்குலேஷன்ல ஒரு தாக்கம் இப்படி பார்த்தாலும் இப்படி எந்த வார அதுல ஒன்றும் கால்குலேஷன் இல்லை. உங்களுக்கு எந்த ஈக்குவன்ஸ் இந்த தாக்கத்தை எப்படியே சாப்பாடுத்துற இந்த தாக்கத்துல மூளை எப்படி கண்டுபிடிக்கிற. இப்ப நான் இதுல சாப்பாட்டு இருக்கு இது MgCl2 சக H2. இப்ப இந்த பாடத்துல நாங்க எந்த படிக்கல கால்குலேஷன் பாடம் எப்படி வரேன்னு சொன்னா இப்ப இப்ப நான் எழுதிட்டு எப்படி இப்ப மக்னீசியம் எடுத்துருந்தாங்க MgCl2 சக H2 இது உங்களுக்கு வந்த மட்டும் தெரியுமா இந்த MgCl2 சக H2 தான் வாரண்டு இல்ல. நீங்க இந்த பாடத்துல அதை வந்து படிக்கிறதுல நீங்க இந்த எதுல அந்த பாடத்தை படிக்கிறேன்னு இன்னும் படிக்கல. இப்ப மக்னீசியம் எப்சிலும் தாக்கம் அடைஞ்சுன்னா எந்த விளைவு வார வேற மக்னீசியமும் எண்ணெய் வச்சு தாக்கம் அடைஞ்சா எந்த விளைவு வார எதன் அமிலம் எதன் மூலம் அதெல்லாம் நீங்க படிக்கிற இதுல எந்த பாடத்துல இருந்துச்சுன்னா இனோகனிக்கிறது பாடத்துல. அப்ப பொதுவா கல்குலேஷனுக்கு சாரி கல்குலேஷனுக்கு இனோகனிக் தேவைப்படுது சரியா. உங்களுக்கு கல்குலேஷன் பார்த்து இப்ப உங்களுக்கு ஒரு கல்குலேஷன் கேள்வி வந்து சொன்னா இப்ப மக்னீசியம் வச்சு தாக்கம் அடைஞ்சா உங்களுக்கு விளைவு தாரல ஏன் சொன்னால் அவன் 6ஆம் பாடத்துல படிக்க வேணா. அப்ப கல்குலேஷன் முக்கியமான துணை தான் உங்களுக்கு இனோகனிக் ஃபுல் பாடம் செய்தா வேணா. ரைட் இப்ப நான் இந்த பாடத்துல எந்த படிக்கிறேன்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன் இப்ப இது 2 மோல் தாக்கம் அடைஞ்சால் இது 2 மோல் தாக்கம் அடைஞ்சால் சரியா 2 மோல் சரி 2 கிராம் தாக்கம் அடைஞ்சால் இது எவ்வளவு உருவாக்குற இது எவ்வளவு உருவாக்குற இதுல மூளை எப்படியும் கண்டுபிடிக்கிற இதுல செறிவு எப்படியும் கண்டுபிடிக்கிற இதுல கனவுகள் எப்படியும் கண்டுபிடிக்கிற அதெல்லாம் தான் நாங்க இதுல படிக்கிறேன்னு சொல்லி கல்குலேஷன் பாடத்துல படிக்கிறேன். இந்த பாடத்துல டெஸ்ட்டுக்கு லேசான பாடம் அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் இது எந்த பாடம் லேசான பாடம் இல்ல எந்த என்ன ஒரு நோட்ஸும் இல்ல சும்மா ஒரு இந்த தாக்கத்தை சாப்பிடுறது பாருங்க. இன்சைட்ல இப்ப பாருங்க ரெண்டு இது எப்படி வரச்சுன்னா சரியா வரல இப்படி வரும் ஏன்னு சொன்னால் இங்கெல்லாம் 2 வருஷம் நீங்க இங்க 2 கட்டாயம் 2 வருஷம் தான் நீக்கணும் அதெல்லாம் நாங்க லேட்டாக படி கொடுத்துருக்கோம். நான் சும்மா ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன் இது லேசான இன்டென்ஷனா இது சும்மா போய் தாக்கம் தவிர இந்த தாக்கத்தை சாப்பிடுத்துருங்க இல்லாட்டி இதை மூளை கண்டுபிடிச்சிருங்க இல்லாட்டி இதுல மூளை கண்டுபிடிச்சிருங்க அதான் இந்த யூனிட்ல வரும் இல்லைங்களா. ரைட் இப்ப நான் பாடத்துக்குள்ள மெதுவா போ. ரைட் அப்ப நீங்க தலைப்பு போடுங்க எந்த சொன்னால் இரசாயன
சரியான இந்த தமிழ் பேரு சில தமிழ் பேரு இரசாயன கணித்தல். இரசாயன கணித்தல். யூனிட் 3 போட்டு இரசாயன கணித்தல் தலைப்பு போடுவோம். யூனிட் 3 போட்டு இரசாயன கணித்தல். ரைட். அதுல 2 நோட்ஸ் ஒன்று தந்துட்டு நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? எழுதுங்கோ. ஒரு மூலகத்தின் இரசாயன தாக்கத்தில் ஒரு மூலகத்தின் இரசாயன தாக்கத்தில் பங்குபற்றுகின்ற 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 மிகச் சிறிய துணிக்கை பங்குபற்றுகின்ற மிகச் சிறிய துணிக்கை அணு என அழைக்கப்படும். பங்குபற்றுகின்ற மிக சிறிய துணிக்கை அணு என அழைக்கப்படும். நான் திருப்பி செல்றேன் விலங்கலாட்டி. ஒரு மூலகத்தின் இரசாயன தாக்கத்தில் பங்குபற்றுகின்ற மிக சிறிய துணிக்கை அணு என அழைக்கப்படும். 2ஆம் பாயிண்ட். அணுக்கள் மிக சிறிய திணிவுகளை கொண்டிருப்பதனால் அணுக்கள் மிக சிறிய திணிவுகளை கொண்டிருப்பதனால் அணுக்கள் மிக சிறிய திணிவுகளை கொண்டிருப்பதனால் அவற்றின் திணிவை அவற்றின் திணிவை அவற்றின் திணிவை கிராம் போன்ற அலகுகளில் குறிப்பிடுவது கடினமாகும். கிராம் போன்ற அலகுகளில் குறிப்பிடுவது கடினமாகும். கிராம் போன்ற அலகுகளில் குறிப்பிடுவது கடினமாகும். திருப்பி செல்வேன். அணுக்கள் மிகச்சிறிய திணிவுகளை கொண்டிருப்பதனால் அவற்றின் திணிவை கிராம் போன்ற அலகுகளில் குறிப்பிடுவது கடினமாகும். 3ஆம் பாயிண்ட். எனவே அணுக்களின் திணிவை குறிப்பிடுவதற்கு எனவே அணுக்களின் திணிவை குறிப்பிடுவதற்கு எனவே அணுக்களின் திணிவை குறிப்பிடுவதற்கு அணுத்திணிவலகு எனும் அளவீடு பயன்படுத்தப்படுகிறது. அணுத்திணிவலகு எனும் அளவீடு பயன்படுத்தப்படுகிறது. 3ஆம் பாயிண்ட் திருப்பி செல்றேன். எனவே அணுக்களின் திணிவை குறிப்பிடுவதற்கு அணுத்திணிவலகு எனும் அளவீடு பயன்படுத்தப்படுகிறது. இந்த 3 பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க இந்த தாக்கத்துல இப்ப நான் நிறைய படிச்சேன். ஒரு மூலம் எடுக்கும் மக்னீசியம் உண்டு. இந்த மக்னீசியம் இது இப்போ இந்த மக்னீசியத்துல மிகச்சிறிய துணிக்கு வந்து இப்படி என்று சொன்னால் இப்ப அதுக்கு உதாரணம் ஒன்று எப்படி என்று சொன்னால் இப்ப பாருங்க ஒரு மனுஷனோட எடுத்துன்னு சொன்னா மனுஷன்ல ஒவ்வொரு சைஸ் இருக்கிற பெரிய ஒருத்தர் இருக்கிற அதை விட சின்ன ஒருத்தர் இருக்கிற ஆகவே சின்ன ஒருத்தர் இருக்கிற மிகச்சிறிய ஒருத்தராக உலகத்திலே சின்ன ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி உலகத்திலே சின்ன ஒருத்தர் இருக்கிறது. அப்ப அதே மாதிரி நான் இப்ப இந்த இரசாயன தாக்கத்துல பெரியாக்கள் நீக்கிற சிறிய துணிக்கை ஒண்டிக்கிறேன். சிறிய துணிக்கை ஒரு பேரொன்று வச்சுக்கிறேன் சொன்னால் இந்த இரசாயன தாக்கல பங்கிட்ட ஒரு மூலகத்துல சிறிய துணிக்கை எந்த பேர் வச்சுக்கிறேன் சொன்னால் சிறிய துணிக்கை எந்த பேர் வச்சுக்கிறேன்னு சொன்னால் அணு ஒன்று செல்றான். எந்த செல்றான்? அணு ஒன்று செல்றான். ரைட். இப்ப நாங்க இப்ப இத கிராம் போன்ற அளவுகள் அளக்கிறோம். இப்ப பாருங்க உங்களுக்கு தெரியும் மருந்து நாங்க பாவிக்கிற மருந்துகிற நாங்க மருந்து இப்ப பெனடோல் ஆயிப்போ மேலும் வேற வேண்டியிருக்கிற மருந்துகளை அந்த மருந்துகளை இப்ப உங்களுக்கு சொல்லுங்க பாருங்க மருந்து கிராம்ல அளக்கலுமா ஏழா ஏன்னு சொன்னால் அது மிக மிக சிறுசி. அதை நாங்க இதுல நடத்துல மில்லி கிராம்ல அளக்குது. அதே மாதிரி இந்த துணிக்கிற அணுவை மிக சிறுசையாது அது கிராம்ல மறக்கல மில்லிகிராம்ல மறக்கல. இதுக்கு பொதுவாக நாங்க அளக்குறது என்று சொன்னால் கிராம்ல 2ஆம் போய் சேர்த்து சொல்லிக்கிறேன். இது கிராம்ல அளக்குறது இல்லையா? இல்லையா? இது எதுல அளக்குறேன்னு சொன்னால் நாங்க
இந்த துணிக்கையில அப்படின்னா தாக்கமடைய துணிக்கையில அணுவலை நாங்க எதுல அளக்குறேன்னு சொன்னா நாங்க பொதுவா படிக்கிற இந்த இதுல அணு அணுத்திணிவு அலகு என்னும் அழகால அளக்குறோம். அவர் ஆச்சரிக்கிறது 3 எந்த மிகச்சிறிய துணிகள் அணு ஒன்று செல்ற 2வது செல்லிக்கு டிராப் போன்ற அளவில் அளக்கையிலான்னு சொல்லிக்குது. 3ஆம் பாயிண்ட் சொல்லிக்கிறேன் இது எதை அளக்குறேன்னு அப்ப அளக்கையிலான்னு நம்ம ஒரு எத்தனை அளக்கணுமே அதை எதுல அளக்குறேன்னு சொன்னால் அணுத்திணிவு அலகு எனும் அளவுல அளக்குறான். இல்லைங்கண்ணா ரைட். அடுத்த சின்ன தலை போடுங்கோ அணுத்திணிவு அலகு. நான் அப்ப எத்தனை தலை போட போறேன் அணு அணுத்திணிவு அலகு. அதுக்கு நாங்க குறியீடால் எந்த சொல்றேன்னு அணுத்திணிவு அலகு. அது குறியீடால் எந்த சொல்றேன்னு சொன்னால் சிம்பிள் ஏ சிம்பிள் எம் யூ ஏஎம்யூன்னு சொல்றோம். சரிங்களா அப்படி தலைப்பொண்டு போடுங்கோ அணுத்திணிவு அலகுன்னு போட்டு பிரக்கெட்ல ஏஎம்யூன்னு போடுவோம். அது கீழே எழுதுங்கோ பாயிண்ட்ஸ் வந்து இப்படி எழுதுங்கோ 12 கார்பன் 6. சரியா 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்றின் திணிவின் சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 கார்பன் 6 இதுதான் 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்றின் திணிவின் ஒன்றின் கீழ் 12 ஒன்றின் கீழ் 12 ஒன்றின் கீழ் 12 பங்கு திணிவு ஒரு அணுத்திணிவலகு என அழைக்கப்படும். ஒரு அணுத்திணிவலகு என அழைக்கப்படும். ஒரு அணுத்திணிவலகு என அழைக்கப்படும். அடுத்த பாயிண்ட்ஸ் 2ஆம் பாயிண்ட்ஸ் ஒரு அதோட ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா அதோட அணுத்திணிவலகு அதை நான் விளம்பரப்படுத்திட்டு சொல்றேன். பாருங்கோ அப்ப அணுத்திணிவலகன்னு சொன்னாலே தெரியா இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும் சமதானி என்னோட ஒரு தெரியும் சொல்லி 12 கார்பன் 6 சமதானி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இது எந்த சமதானியம் சொன்னா எத்தனை சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க ஓலவெல்லையும் படிச்சிக்கும் கார்பன் என்ற ஒரு மூலம் வந்து படிச்சீங்க. கார்பன் படிச்சிக்குமே சமதானியம் சொன்னா எத்தனை கார்பன்ல வகை உண்டு வேற அப்படியே சொன்னா இப்ப நாங்க ஒரு இதன் எடுத்துக்கோங்க. இப்ப நாங்க டொஃபி என்னடிங்க நாங்க டொஃபி ஒன்று எடுத்தேன்னு சொன்னால் கடையில வைத்து டொஃபி ஒன்று கேட்டேன்னு சொன்னால் அதுல அவங்க கேட்பான் எந்த வகை எழுதி கேட்பான் எப்படியே அது நிறைய மாறி மேங்கோ டொஃபி ஆயிக்கோ மேலும் நிறைய சரியா மேங்கோ வேண்டியது எந்த டொஃபி வேண்டிய டொஃபி அந்த எப்பல் டொஃபி எப்பல் டொஃபி அப்படின்னா ஃபிளேவர் மாங்காய் ஃபிளேவர் டொஃபி எப்பல் ஃபிளேவர் டொஃபி அது மாதிரி நிறைய இருக்கு டொஃபியில வகை உண்டு. அப்ப நிறைய வகை இருக்கு சரியா. அப்ப நாங்க அதுக்கு அதை மாறி நாங்க கார்பன் வகைக்கு தான் நாங்க எந்த செல்றோம்னா சமதானி கார்பன்ல மட்டும் எல்லாத்துலயும் இந்த ஒரு மூலகத்திட வகைகளுக்கு தான் எப்படின்னா கார்பன்ல ஒரு வகையம் கார்பன்ல ஒரு வகை தான் 12 கார்பன் ஆரம்பிக்குது. அதே மாதிரி இருக்குது நீங்க படிக்கிற 2ஆம் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ரெண்ட்ல வாருது நான் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்ட்ல படிப்பு விட்டாச்சும் ஒரு ஐடியாவும் சொல்லுறேன். 2ஆம் யூனிட்ல 12 கார்பன் 8 அது மாதிரி 2 3 இருக்குது. சரிங்களா 12 கார்பன் 6 உருவாக 12 கார்பன் 8 உருவாக அது மாதிரி கார்பனுக்கு இருக்கு ஐதரசனுக்கு பாருங்க ஐதரசனுக்கு ஐதரசன வகை எச் ஒன்று ஒன்று இருக்குது எச் ஒன்று 2 இருக்குது எச் ஒன்று 3 அது மாதிரி சரிங்களா. அப்ப வகை இதுக்கு ஒவ்வொரு கார்பன்ல ஒரு வகை அதே மாதிரி சாரி ஐதரசன் ஒரு வகை 3 வகை அதே மாதிரி கார்பன்ல வகை கொஞ்சம் இருக்குது அதுல ஒரு வகையை தான் பேசுது சரிங்களா. அப்ப உங்களுக்கு சமாதானம் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து
நீங்க யூனிட் 1 2 வரைச்சல உங்களுக்கு நல்லாவே சமாதானம் இல்லை தெரியல. சரியா? ரைட். இப்ப அது முடிஞ்சு. அப்ப 12 கார்பன் 6 சமதானி அணுட திணிவா. அப்ப இப்ப நான் சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு திணிவு இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப என்ன எடுத்தனா எனக்கு ஒரு பாரம் முடிக்குது. அதே மாதிரி நான் கார்பன் எடுத்தாலும் அதுக்கு ஒரு பாரம் முடிக்குது. அப்படின்ற சமதானியில திணிவா அணு திணிவெல்லாம் ஒரு ஏஎம்யூன்றது ஈக்குவல் ஆகும் 12 கார்பன் 6 சமதானியில திணிவு. அப்படின்னா அந்த கார்பன் திணிவு அந்த கார்பன் வகையிட திணிவுட எத்தனை மடங்காம்? 1/12 மடங்காம். ஒரு அணுத்தின் வேலன்ஸ்னா அப்ப 12 கார்பன் 6 சமதானியில திணிவுட எத்தனை மடங்கள்? 1/12 மடங்கு. அதைத்தான் எத்தனை சொல்றாங்க? அணுத்திணி அலகு. இத அந்த பாயிண்ட்ஸ்க்கு கீழே எழுதிக்கோங்க. பாக்ஸ் அடிச்சுக்கோங்க. எந்த எழுதிக்கிறீல ஒரு அணுத்திணிவு அலகு சமன் 12 கார்பன் 6 சமதான திணிவு தர 1/12. ரைட். அதை எழுதிட்டு அது கீழே ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்கோ. 6.02 தர 10/23. 10/23. 6.02 தர 10/23 எண்ணிக்கையான எண்ணிக்கையான 12 கார்பன் 6 சமதானியின் திணிவு. 6.02 தர 10/23 எண்ணிக்கையான 12 கார்பன் 6 சமதானியின் திணிவு. 12 கார்பன் 6 சமதானியின் 12 கார்பன் 6 சமதானி அணுக்களின் திணிவு 12 கிராம் எனில் 6.02 12 கார்பன் 6 எண்ணிக்கையான 12 கார்பன் சமதானியின் திணிவு எவ்வளவா? 12 கிராம் எனில் 12 கிராம் எனில் அணுத்திணிவலகு யாது? அணுத்திணிவலகு யாது? அது எதுல கேட்டீங்கன்னா அணுத்திணிவலக கிராம் அடிகாரத்துல கேட்டீங்க. ஏஎம்யூ கேட்டீங்க. அது எதுக்குள்ள கேட்டீங்கன்னா கிராம்ல சொல்லலாம். அணுத்திணிவலக கிராம்ல. சரிங்களா? நாங்க கிராம்ல ஒரு அணுத்திணிவலக எவ்வளவு ஆகும்? நாங்க ஒரு இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு கிராம் சொன்னால் ஒரு கிராம் இருக்குது 1000 மில்லி கிராம் தெரியும். இப்படியே இப்ப உங்களுக்கு தெரியும் அடுத்தது ஒரு கிலோகிராம் இருக்குது 1000 கிராம் எழுதி. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர் கொண்டிருக்கிறது. ஒரு கிராம் தான் 1000 மில்லிகிராம், ஒரு கிலோகிராம் தான் 1000 கிராம். அதே மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த ஒரு அணுத்திணி வளர்ந்து எவ்வளவு கிராம் என்று பார்க்க போறோம், எவ்வளவு சிரிஸ் என்று பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். அப்ப எந்த கேள்வி நான் ஒரு அவசரமா வாசிக்கிறேன். 6.02 எண்ணிக்கையான 12 கார்பன் 6 சமதானி அணுக்களின் திணிவு 12 கிராம் எண்ணின் அணுத்திணி வளர்ந்து யாது? பாருங்கோ. அப்ப எந்த எழுதிக்கிற அப்ப நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போற 12 கார்பன் 6 சமதானியின் திணிவு. 12 கார்பன் 6 சமதானியின் திணிவு எப்படி கண்டுபிடிக்கிற? 6.02 12 கார்பன் எண்ணிக்கையான 12 கார்பன் 6 சமதானியின் திணிவு 12 கிராம் சொன்னால் ஒரு 12 கார்பன் 6 சமதானியின் திணிவு எப்படி கண்டுபிடிக்கிற? இவ்வளவுக்கு தானே 12 கிராம். அப்ப ஒன்று கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க ஒரு சின்ன பிள்ளைங்க தெரியும். நாங்க தெரிஞ்சவங்க 12 அதாவது வகுக்கணும். அப்ப 12 எதாவது கொடுக்கணும் 6.02 தர 10/23 கிராம். அப்ப ஒரு 12 காவல் சமாதானத்துக்கு எவ்வளவு? 12 கிராம 6.02 தர 10/23 வகுக்கணும். உங்களுக்கு தெரியும் பேசிக் சமன்பாடு நேரம் எழுதி வச்சுக்கிறது. ஒரு அணுத்திணிவாளர் சொன்னால் 12 கார்பன் 6 சமதானிட திணிவு எத்தனால வகுக்கணும்? 1/12 வகுக்கணும். அப்ப எவ்வளவு பாரு
ஒரு AMU இது 12 கார்பன் சமம் எழுதிருக்கணும். நான் நேரப்பட கண்டுபிடிச்சிக்கிறேன். எவ்வளவு வர 12 கீழ் 6.02 தர 10/23. அது எத்தனாலே வகுக்கோணம் 1 கீழ் 12. உங்களுக்கு தெரியுமே கீழே மேலே வந்துச்சுன்னா வகுத்துல வந்து 12க்குள்ள ஒரு முறை 12க்குள்ள ஒரு முறை எவ்வளவு வர 1 கீழ் 6.02 தர 10/23. சரியா? இதை வகுத்தால் எவ்வளவு ஆரம்பிச்சுன்னா 1.66 தர 10/24. அப்ப பாருங்க ஒரு அணுத்திணி வளர்க்கணும். இது முடிவா எனக்கு எந்த வந்து ஒரு AMU இது 1.66 தர 10/24 கிராம். எவ்வளவோ சீசன் வரும். நாங்க ஒரு கிராம் இது எவ்வளவு 1000 தான் மில்லி கிராம். இதை பாருங்க 24 மடங்கு. சரி ஒரு 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 கிராம் பாருங்க 1.6 தர 10/24 அணுத்தின் வளர் சேர்த்தா தான் 1.6 தர 10/24 அணுத்தின் சேர்த்தா தான் ஒரு கிராம் வரும். அப்ப எவ்வளவு அணுத்தின் வளர் சிறிசனி வரும். அதுதான் நாங்க என்ன அந்த மூலகத்தில திணிவுல இதுல நடக்கலாம்னு சொன்னா கிராம்ல அளக்கலாம். இப்ப கூட பாருங்க உங்களோட தராசியில இந்த இவ்வளவு சின்ன ஒரு கிராம் அளக்கணுமா? அதுக்குத்தான் நாங்க இந்த பயன்படுத்துற அணுத்தின் வளை பயன்படுத்துற. சரியா? இஸ் ஆன் ஆன்சர். இதை நீக்கோங்க. இவ்வளவு ஒரு கட்டி வெளிக்கும். இதை லாஸ்ட் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் தேவைப்படும். தேவையானதுக்கு எனக்கு ஒரு அணுத்தின் வளை கண்டியது 1.6 தர 10/24 கிராம் நிக்கணும். எழுதிக்கோங்க. ரைட். அப்ப அணுத்தின் வளை உங்களுக்கு நல்லா அணுத்தின் வளை நல்லா விளங்கிக்கும். ரைட். அது முடிஞ்சு இப்ப சாரணத்தின் தலைப்பு வரும். நீ யோசிக்கப்படாது. நான் என்ன ஃபுல்லாவே இருந்தேன் ஒரு தாக்க பாடம் படிச்சு இல்லையா கூட இந்த நோட்ஸ்கள் தரேன் யோசிக்கப்படாது. சும்மா ஒரு திடீரென உங்களுக்கு இந்த ஈசான் சாம்பாடி இப்படித்தான் வரப்படி சொல்லி அதான் ஒரு உங்களுக்கு திருப்பி பார்த்தாலும் விலங்க கூட்டி மாதிரி நோட்ஸ் வந்தாரு. அந்த நோட்ஸ்ல கேட்டு வரல உங்களுக்கு இப்ப அணுத்தின் வேணுச்சுன்னா இருந்தேன் ஒரு அணுத்தில் இப்ப உங்களுக்கு நீங்க இப்ப படிச்சுட்டு ஒரு அணுத்தின் வேணுது 1.6 10/54 கிராம். அதுதான் உங்களுக்கு தேவை. அதுக்கு நோட்ஸ் தேவை இல்லை. சரிங்களா? அப்படின்னா ஒரு அணுத்தின் விளையாடுது. இது ஞாபகம் வச்சுக்கணும். 12 கார்பன் சமாதானத்தினோட 1 கீழ் 12 மடங்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப தலைப்பு போடுங்க. இப்ப சாரணு திணிவு. சாரணு திணிவு. அதுக்குள்ள AR போடுவோம். அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதுங்கோ. அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதுங்கோ. கருதப்படுகின்ற மூலக அணு ஒன்றின் திணிவுக்கும் கருதப்படுகின்ற மூலக அணு ஒன்றின் திணிவிற்கும் கருதப்படுகின்ற மூலக அணு ஒன்றின் திணிவுக்கும் 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1 கீழ் 12 பங்கிற்கும் இடையிலான விகிதம் ஒன்றின் திணிவின் 1 கீழ் 12 பங்கிற்கும் இடையிலான விகிதம்
சாரணு திணிவு எனப்படும். சாரணு திணிவு எனப்படும். நோமல அவசரமா வாசித்துள்ளதன் கருதப்படுகின்ற மூல அணு ஒன்றின் திணிவுக்கும் 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்றின் திணிவின் ஒன்றின் கீழ் 12 பங்கிற்கும் இடையிலான விகிதம் சாரணு திணிவு எனப்படும். பாருங்க சாரணு திணிவு என்ன? ஒரு சாம்பார் வடிவத்துல செல்றேன்னு சொன்னால் தரப்பட்ட போய் சென்ற தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவுக்கும் 12 கார்பன் 6 சமதானி அணுவின் திணிவின் ஒன்றின் கீழ் 12 பங்கிற்கும் இடையிலான விகிதத்துக்கான செல்ற சாரணு திணிவோடு செல்ற. அப்ப எந்த சாம்பாடு வடிவத்தில் இருந்தால் ஏஆர் என்றது ஏஆர் சாரணு திணிவு ஏஆர் என்றது தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு. அது எல்லாமே நமக்குட்டான் 12 கார்பன் 6 சமதானியிட திணிவு. அது எத்தனை நாள் இருக்கட்டும் ஒன்றின் கீழ் 12 நாள் இருக்கட்டும். உங்களுக்கு பாருங்க இந்த பார்த்த மட்டும் உங்களுக்கு விளங்குதா? இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குது. 12 கார்பன் 6 சமதானியிட திணிவு ஒன்றின் கீழ் 12 இருக்கா நீங்க எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும். எங்கேயோ படிச்ச இதுக்கு முன்னுக்கு நாங்கள் தெரியல கூட அணுத்தின் பேசிக்கான சமபலத்தை 12 கார்பன் 6 சமதானியிட திணிவு ஒன்றின் கீழ் 12 மடங்கு. அப்ப எனக்கு இதுக்கு பதிலாக எத்தையும் போட்டு விடையிடும் அணுத்தின் மடங்கு போடையிடும். அப்ப ஏஆர் என்பது எந்த தரப்பட்ட மூலக அணுட திரிவு. அதுதான் வகுக்கோணு ஒரு அணுத்தின் வராக இதே மாதிரி இருக்கும். பொய்சு கீழே இதை நீங்கிட்டு இதை இருக்கும். அப்ப நீங்க எப்படி மேல ஒரு சாரண திரிவுன்னு சொல்லிடுறது நோம்பலாக வச்சுக்கோற தரப்பட்ட மூலகான தெரிவை எல்லாரும் பார்க்குற அணுத்தின் பண்றது நாங்க தெரிஞ்சிருக்க சாரண திரிவுன்னு சொல்லி அதுலயே சாரண பிளேஸ். இப்ப உங்களுக்கு பாருங்க அணுத்தின் தெரியாட்டி உங்களுக்கு இது குறையுமா? ஏதா இப்ப உங்களுக்கு இதுக்கு குறைவு வரும் சாரணத்தின் தெரியாட்டி பார்த்துக்கு போயிடும். நீங்க அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க படிக்கிறத டெஸ்ட் இதே வரைக்கும் போகணும். நீங்க நடுவில் இது படிச்சா உங்களுக்கு இந்த கால்குலேஷன் பாடம் விளங்காது. ஏன்னு சொன்னால் இது தொடர்ச்சியா போற பாடம். சரிங்களா? முடியாத காட்டியும் அந்த டெஸ்ட் படிக்கலாம் தேவை. சரியா? ரைட். இப்ப அது கீழே ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருந்தோ. தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு. தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு. தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு அணுத்திணி வலகை போல் தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு அணுத்திணி வலகை போல் 24 மடங்கு எணி. 24 மடங்கு எணி. தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு அணுத்திணி வலகை போல் 24 மடங்கு எனின் அம்மூலகத்தின் அணுத்திணி வலகை யாது? sorry அம்மூலகத்தின் சாரண திணிவு யாது? அம்மூலகத்தின் சாரண திணிவு யாது? தரப்பட்ட மூலகத்தின் திணிவு அணுத்தின் வலகை போல் 24 மடங்கு ஆகி அம்மூலகத்தின் சாரண திணிவு யாது? இப்ப பாருங்க நான் ஒன்னாங்க விளம்பரப்படுத்துறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் சாரண திணிவு சொன்னால் தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு கீழ் அணுத்தின் வலகு. பாருங்க பகுல தாண்டிக்குது ஒரு அணுத்திணி வழங்க ஏன் எடுத்து சொன்னால் தரப்பட்ட மூலகத்துல திணிவு எவ்வளவா? தரப்பட்ட மூலகத்துல திணிவு எவ்வளவா? ஒரு அணுத்திணி ஏன்னா விட 24 மடங்கா. அப்ப இது ஏன்னு சொன்ன 24 ஏ அவ்வளவு 24 ஏ. இப்ப கேள்வி கேட்கிறேன் இது உங்களுக்கு இது விலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சார்ந்த கேள்வி வேண்டவா? பேசி அப்ப ஏஆர் சொல்லி ஏஆர் சொல்றது
தரப்பட்ட மூலகம் திணிவு எவ்வளோ எடுத்துக்கிற 24 ஏ கீழே அணுத்திணிவு எவ்வளோ எழுதிக்கிற இங்க ஏ சார்பு திணிவு எவ்வளோ பாரு 24 விளங்கிட்டு வந்து நினைக்கிறேன். அடுத்து அடுத்த இரண்டாவது கேள்வி. தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்றின் திணிவை போல் தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்றின் திணிவை போல் 9 மடங்காயின் அம்மூலகத்தின் திணிவு யாது? அம்மூலகத்தின் திணிவு யாது? அத நான் விளங்கப்படுத்துறேன். ஆனா நீங்க எப்படின்னு பார்க்கணும் இந்த வீடியோவை. இதை நான் செஞ்சு காட்டுறதை வந்து நீங்க செஞ்சு ட்ரை ஒன்று பண்ணி வீடியோ எடுத்துட்டு தான் இந்த கேள்வியை பார்க்கணும். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியாவது வரும். இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு இப்ப நான் அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு என்னோட கேள்வி சொல்லி அப்ப அந்த கேள்வியை நான் இப்ப விளங்கப்படுத்துறேன். ஆனா நீங்க செஞ்ச இதை நிப்பாட்டி இந்த கேள்வியை செஞ்சு ட்ரை பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. சரிங்களா? அப்ப அப்ப இதுல என்ன தெரிஞ்சிருக்கிற இதுல சிரிக்கிறார் நேரப்பட பேசின கேள்வி ஒரு அணுத்திணி வழக்கு. இப்ப 12 கார்பன் 6 சமயத்திலுமே பேசுகிறோம். 12 கார்பன் 6 கேள்வி கேட்டீங்க சாரத்தினையும் கேட்டீங்க 9 மடங்காய் அம்மூலகத்தின் திணியாவது கேட்டீங்க. அம்மூலகத்தின் சாரம் திணியாகும். அம்மூலகத்தின் திணிவா சாரம் திணியும் கேட்டீங்க. சரியா? இப்ப சாரம் திணியும் கேட்டீங்க 12 கார்பன் 6 சமதானியில திணிவு. அதே மாதிரி நான் எடுக்கிற ஏன்னு இருக்கும். சரியா? 12 கார்பன் 6 சமதான திணிவு ஏன்னு எடுத்துன்னு சொன்னால் தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு 12 கார்பன் 6 சமதானி அணு ஒன்றின் திணிவை போல 9 மடங்காம். அப்ப எப்படிங்க 12 கார்பன் 6 சமதான திணிவு ஏன்னு சொன்னால் அவ தரப்பட்ட மூலகத்தின் திணிவு வரும் 9. அவ்வளவு விஷயம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப இது இது தெரியும் சொன்னா நம்ம கேட்க போயிடும். சாரண திணிவு போயிடும். இப்ப சாரண திணிவு வந்து இதுக்கு சொன்னாங்க தரப்பட்ட மூலகத்தின் திணிவு 9 உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னொன்று உங்களுக்கு ஏன்னு போடுமா இப்படி ஏன்னு போட்டா பில்ல ஏ பில்ல எனக்கு ஏஆ போட்டுற இல்ல தரப்பட்ட மூலத்தின் அணுகுண்ட திணிவு வெள்ளை சாரி 12 கார்பன் 6 சமதானி திணிவு வெள்ளை போட்ட நாங்க எந்த போட்டு அணு திணிவு. ஆனா இதை பாருங்க 12 கார்பன் 6 சமதானி திணிவு தான் தந்திருக்கிறார். அதனால பிள்ளை விட்டு 12 கார்பன் 6 சமதானி திணிவு எவ்வளவு ஏ எதாவது இருக்கணும் ஒன்றின் கீழ் 12 இருக்கும். அப்ப இன்னைக்கு மேம் வெட்டி விட்டேன்னா இந்த மாதிரி 12 தர 9 108. அடுத்த நான் சும்மா சொல்றேன். இதற்கு அழகு வருமா உங்களுக்கு அவங்களுக்கே விளங்கும். இதுல உசகம் திணிவு தானே கீழே திணிவு தானே ஆக ரெண்டும் எந்த நடக்கிற வெட்டிப்பட்டு இருக்கு ராம் ராம் இல்ல ராம் ராம் சார்ந்த திணிவும் அழகு இல்லை. அடுத்த கேள்வி எழுதுங்கோ. 3ஆம் கேள்வி. தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு 6.64 தர 6.64 தர 10/23 கிராம். தரப்பட்ட மூலக அணு ஒன்றின் திணிவு 6.64 6.64 தர 10/23 கிராம் எனின் அம்மூலகத்தின் சாரண திணிவு யாது? அம்மூலகத்தின் சாரண திணிவு யாது? ட்ரை பண்ணுவாங்க.
ஒரு நிமிஷம். டைம் ஹார்ன். அதிலே தெரிஞ்சுக்கிற ஏஆர்னு சொல்றது நான் கேட்டிக்கிறேன். சாவித்திரியும் கேட்டிக்கிறேன். தரப்பட்ட மூலகட அணுத்தின் வேலை தந்திக்கிற அவளே தந்திக்குது. இதுதான் அப்படி ஒரே தரப்பட்ட மூலகத்தின் வேலை தந்திக்கிற 6.64 தர 10/24 கிராம். கீழே அணுத்தின் வேலை போட்டிருக்கு. ஒரு அணுத்தின் வேலை தந்தாய்கிறது. ஏஎம்ஜிஓ தந்தாய்கிறது இல்ல. ஆனா நீங்க இன்டென் செஞ்சுட்ட நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு அணுத்தின் வேலை கண்டியது நான் ஏறப்பட கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டேன். 1.66 தர 10/23 கிராம் சொல்லிட்டேன். எந்த ஒரு ஏஎம்யூ வந்து 1.66 தர 10/24 கிராம் சொல்லிட்டு சரியா? ரைட். அப்ப இந்த 24 இல்ல, சாரி 23. அப்ப நான் ஒரு ஏஎம்யூ எவ்வளவு மாடல் எனக்கு 1.66 தர 6.64 தர 10/23 கீழ் 1.66 தர 10/24. எவ்வளவு வர பாருங்க. 23 வெட்டி நினைச்சா மேலைக்கு 10 போகும். அப்ப எந்த பாரு 66.4 பக்கோணம் 1.66 அண்ணளவா வறுமைக்கும் 40 வறுமை சரியா விலேச படிக்கும். சரியா? அடுத்த கேள்வி. நான் 3 எக்ஸாம்பிள் ஞாபகப்படுத்திட்ட. 4வது குறிப்பிட்ட மூலகத்தின் சாரண திணிவு 23 ஆயின். குறிப்பிட்ட மூலகத்தின் சாரண திணிவு 23 ஆயின். குறிப்பிட்ட மூலகத்தின் சாரண திணிவு 23 ஆயின். அம்மூலக அணுவொன்றின் திணிமையாது. அம்மூலக அணுவொன்றின் திணிமையாது. குறிப்பிட்ட மூலகத்தின் சாரணத்தின் 23 ஆயின். அம்மூலக அணுவொன்றின் திணிமையாது. அதை ட்ரை பண்ணுவாங்க. பாருங்க அதுல சொல்லிக்குது. இப்ப தந்திக்கிறேன். இப்ப தந்திக்கிற அவன் தரப்பட்ட மூலக அணு வந்து தரவும் இல்லை. அணுத்தின் தரவும் இல்லை. அப்ப எதை தந்தன்னு சொன்னால் அவன் சாரணத்திலே தந்து வச்சுக்கிறான். ஏஆர் எவ்வளவாம் 23. இப்ப கேட்கிற தரப்பட்ட மூலகத்தில் அணுத்தின கேட்கிற. அப்ப சாம்பாடு ஏஆர் தரப்பட்ட மூலகத்தின் நான் எடுத்து ஒரு பொருள் ஏசி நான் எழுதணுமே. நான் எழுதிக்க போற தரப்பட்ட மூலகத்தின் ஏ எடுத்து
அப்ப தரப்பட்ட மூலத்திற்கு திணிவு A கீழே அணு திணிவு அலகு. இதான சமன்பாடு. அப்ப எப்படின்னு வர ஏஆர்என் எவ்வளவு தந்து வச்சுக்கிறான்? 23 தந்து வச்சுக்கிறான். ஏ தான் கேட்டீங்க. உங்களுக்கு அணுத்தின் வளர்ந்து தெரியுமா? உனக்கு சரி தெரியுமோ? 1.66 தர 10/24 தெரியும். ஆகவே உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏ என்பது 23 1.66 பெருக்கி 10/24 சுருக்கினால் சுருக்கி பாருங்க. சுருக்கினால் அதனால வரும். வெற்றியை சுருக்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அணுத்தின் வளர்ச்சினா ஒரு ஐடியா வந்திருக்கும். சாரணத்தின் வளர்ச்சினா ஒரு ஐடியா வந்திருக்கும். ரைட். நாங்க அடுத்தது பார்ப்போம். சார் மூலக்கூற்று திணிவு. எந்த சார் மூலக்கூற்று திணிவு. Atente, சார் மூலக்கூற்று திணிவு. சார் மூலக்கூற்று திணிவு. MBN சொல்லு. சார் டைம் போடுவோம். சார் மூலக்கூற்று திணிவு MBN சொல்லு. அது கீழே இருக்கும் கொஞ்சம் சொல்லு. தரப்பட்ட மூலக்கூறு ஒன்றின் திணிவுக்கும் தரப்பட்ட மூலக்கூறு ஒன்றின் திணிவுக்கும் தரப்பட்ட மூலக்கூறு ஒன்றின் திணிவுக்கும் அணுத்திணிவளவுக்கும் இடையிலான விகிதம். அணுத்திணிவளவுக்கும் இடையிலான விகிதம் சார் மூலக்கூற்று திணிவு எனப்படும். சார் மூலக்கூற்று திணிவு எனப்படும். ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கிக்கும். நான் போய் சொன்னதுலயே இது என்ன தரப்பட்ட மூலக்கூறு ஒன்று திணிவுக்கும் அணுத்திணிவளவுக்கும் இடையிலான விகிதம் தான் சார் மூலக்கூறு திணிவு. அப்ப சாரண திணிவு சார் மூலக்கூறு திணிவு எந்த வித்தியாசம்? நான் சாரண திணிவுல எந்த பேசினேன்? ஒரு அணுவின் திணிவின் கீழ் அணுத்திணிவு அலகு. ஆனா சார் மூலக்கூறு திணிவுல எந்த பேசினேன்? மூலக்கூறு ஒன்றின் திணிவின் கீழ் அணுத்திணிவு அலகு. அவ்வளவு வித்தியாசம். விளங்கினா? ரைட். அப்ப MV என்று சொல்றது எந்த சொல்லிக்கிறான்? தரப்பட்ட மூலகத்தின திணிவு அல்ல, மூலக்கூறு திணிவு. இது ஒரு அணுத்திணிவு. இத பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட். அதை எழுதிட்டு கேள்வி இருக்கோ. ஐதரசன் பெராக்சைடு ஐதரசன் பெராக்சைடு ஐதரசன் பெராக்சைடு விளக்கம் போட்டுக்கோங்க. H2O2 பக்கத்துல H2O2 ஐதரசன் பெராக்சைடு மூலக்கூறு ஒன்றின் திணிவு. ஐதரசன் பெராக்சைடு மூலக்கூறு ஒன்றின் திணிவு. மூலக்கூறு ஒன்றின் திணிவு 5.5
6 4 7 4 தர நிமிஷம் 6 4 7 4 தர 10 23 கிராம். ಐದರಸಂ ಫೆರಕ್ಸೈಡ್ ಮೂಲಕೂರು ಹೊಂದಿರುವ 5.644 தர 1023 கிராம் எனின் H2O2வின் மூலக்கூட்டு திணிவு யாது? H2O2வின் சார் 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 மூலக்கூட்டு திணிவு யாது? ரைட். அதுவும் அதே மாதிரிதான் எந்த வர இனல்கள்லாம் MB என்று சொல்றது தரப்பட்ட மூலக்கூறு ஒன்றே தெரியும். தரப்பட்ட மூலக்கூறு ஒன்றே தெரியும் தந்தே வச்சுக்கிறாங்க. எந்த வர 5.644 தர 10 கிராமாம். அணுத்தின் வர எந்த வாரப்ப உங்களுக்கு தெரியும். எந்த வர 1.66 தர 10 கிராம். சுருக்கின எவ்வளவு வரும் என்றால் இங்கே மதிப்பிடுகிறோம். சாரி 23 எந்த வரும் 56.474 வகுக்கோணம் 1.6 இதை வகுத்து விடை கொடுக்கும். ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கிக்கும் கால்குலேஷன் எவலுவேஷன் அணுத்தினால ஒன்றும் இல்லை. நான் இப்ப படிச்சதுல எந்த கஷ்டமானது இருக்கிறா இல்ல, சும்மா ஒரு சமன்பாடு போட்டு வெளியே இருக்குதான் நீ. ஆனா உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், இந்த சமன்பாடு கட்டாயம் தெரியும். அணுத்தின திணிவு எவ்வளோ, சாரண திணிவோட பேசிக் சமன்பாடு, சார் மூலக்கூட்டு திணிவு என்ன, சார் மூலக்கூட்டு திணிவோட பேசிக் சமன்பாடு எல்லாம் தெரிஞ்சுக்கும். சரியா? ரைட். அடுத்த பாயிண்ட் சொல்லிடுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லு. தரப்பட்ட பாயிண்ட் சொல்லு. தரப்பட்ட மூலக்கூறு ஒன்றின் சார் மூலக்கூட்டு திணிவை தரப்பட்ட மூலக்கூறு ஒன்றின் சார் மூலக்கூட்டு திணிவை தரப்பட்ட மூலக்கூறு ஒன்றின் சார் மூலக்கூட்டு திணிவை அம்மூலக்கூறை ஆக்குகின்ற அணுக்களின் சாரணு திணிவு கூட்டுத்தொகையாக பெற முடியும். அம்மூலக்கூறை ஆக்குகின்ற அணுக்களின் சாரணு திணிவுகளின் கூட்டுத்தொகையாக பெற முடியும். ரைட். இந்த நோட்ஸ் நான் எங்க விளங்கப்படுத்த போறேன்னா, ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி ஒரு உதாரண கேள்வியை அந்த கேள்வி விளங்கப்படுத்த உங்களுக்கு அந்த நோட்ஸ் இருக்கு. சரியா? சும்மா நான் அந்த நோட்ஸ் இருந்தா உங்களுக்கு எழுந்தாது. சரியா? ரைட். இப்ப கேள்வி வரும் உதாரணம் எழுதுங்கோ. C6H12O6 in C6H12O6 இன் சார் மூலக்கூட்டு திணிவு யாது? C6H12O6 இன் சார் மூலக்கூட்டு திணிவு யாது? எப்போ பாருங்க, அவன் ஒன்றுமே தரல உங்களுக்கு தரவும். இப்ப இந்த கேள்வி கேட்கிறான், இப்படிதான் கேள்வி. C6H12O6 இன் சார் மூலக்கூட்டு திணிவு யாது கேட்கிறது. இப்ப உங்களுக்கு எந்த தரம் தந்தீங்களா? ஒன்றுமே தந்தீங்க. இப்ப எப்படி செய்யுதுன்னு சொன்னால், ரைட். இப்ப பாருங்க, நான் இதை வேகப்படுத்துறேன். இப்ப இப்படி எழுதியுமே இத MV எழுது MVய C6H12O6 எழுதுற மூலக்கூறு. இந்த மூலக்கூறுட திணிவு முழுவதின் கீழ் ஒரு அணுத்தின் விலங்கல்மாயவா எழுது. இப்ப நான் எந்த செய்ய போறேன்னு பாருங்கோ, நான் இதை பிரிச்சுட்டு எழுத போறேன். இப்ப நான் சொல்றேன்,
இப்ப எப்படி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன் சீனி 1 கிலோ விற்குது. என்கிட்ட எந்த சொல்றேன் நான் கடைக்கு இது வாங்குற சீனி 1 கிலோ. சரியா? மா 500 கிராம். அடுத்தது அரிசி 500 கிராம். 3 வாங்குறது. நான் சொல்றேன் மொத்தமாவே நான் வாங்கின மொத்த திணிவு ரெண்டு மொத்த மொத்த திணிவு மொத்த மூலக்கூட திணிவு மொத்த திணிவு 2 கிலோகிராம் சொல்றது. சரியா? இந்த 2 கிலோகிராம் எனக்கு இப்படி சொல்லலவா. நான் எந்த வாங்கினேன் சீனி 1 கிலோ வாங்கினேன், மா 500 கிராம் வாங்கினேன், அரிசி 500 கிராம் வாங்கினேன் சொல்லலுமாயவா ஏழு. அப்ப ரெண்டு ஒன்று தானே. அப்ப எனக்கு இந்த C6H12O6 திணிவுன்னு சொன்னாலும் சரி 6 கார்பன் திணிவையும் 12 ஹைட்ரஜன் திணிவையும் 6 ஆக்சிஜன் திணிவையும் கூட்டு தொகை என்று சொன்னாலும் சரியா இல்லையா? சரி. அவனை இது எப்படி எழுதி கொள்ள போறது? அது இதை எப்படி எழுதி கொள்ள போற? 6 கார்பன் திணிவு சக 12 ஹைட்ரஜன் திணிவு சக 6 ஆக்சிஜன் திணிவு முழுவதின் கீழ் ஒரு AMU. இது எழுதுமாயவா ஏதோ. சரியா? அடுத்து வாங்கோ. இப்ப உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தாலே சொன்னால் நான் இது பயோவாக்கள் நீங்க சகலங்களை விளங்கிக்கும். ஒரு பயோவாக்களுக்கு ஒரு இதை வந்து சொல்றேன். தெரியும் அதுவும் 4/3/2 7 அடி சொன்னால் 4/3/2 சொன்னால் எப்படி மேலவா 4/7 கூட்டல் 3/7 கூட்டல் 2/7 மேலவா 7. அப்ப அதே மாதிரி நான் இனம் செய்ய போறேன். இல்லைங்களா? அதே மாதிரி இனம் செய்ய போறேன், இனம் செய்ய போறேன். அப்ப எப்படி வர இது கீழ் இது. அப்ப நான் என்ன போறேன் 6 விட்டுட்டு ஏதாவது பெருக்கோணம் கார்பன் திணிவ ஏதாவது பெருக்கோணம் ஒரு AMU சக 12 ஹைட்ரஜன் திணிவ ஏதாவது பெருக்கோணம் ஒரு AMU சக 6 ஆக்சிஜன் திணிவு அதே பெருக்கோணம் ஒரு AMU. இது உங்களுக்கு பார்த்த மட்டும் எங்க விலங்குகள் உண்டும். கார்பன் திணிவின் கீழ் ஒரு அணு திணிமலர், ஹைட்ரஜன் திணிவின் கீழ் ஒரு அணு திணிமலர், ஆக்சிஜன் திணிவின் கீழ் ஒரு அணு திணிமலர். இது எங்க சரி பார்த்த மாதிரி இல்லையா உங்களுக்கு? இது எங்கே பார்த்த நீங்கள் சாரண திணிவன ஒரு மூலகத்தில திணிவின் கீழ் அணு திணிமலர் மூலக்கூறு திணிமலர் தானே தரப்பட்ட மூலக்கூறு ஒன்று திணிவின் கீழ் அணு திணிமலர். அப்ப வர ஒரு மூலகம் வந்துட்டு அப்ப மூலகத்தில திணிவின் கீழ் அணு திணிமலர் தெரிஞ்சும் சாரணு திணிவும். அப்ப எனக்கு எப்படின்னு சொல்றது 6 AR கார்பன் சிலையமாயிலவா சக 12 AR ఎంత తెలియదు 5 சக 6 AR ஆக்சிஜன். விளங்கினா இப்ப அதற்கான வன்செல் ஆனா அதை படிச்ச பாருங்க. தரப்பட்ட மூலக்கூறு ஒன்றின் சார் மூலக்கூட்டு திணிவை அம்மூலக்கூறை ஆக்குகின்ற அணுக்களின் சாரணு திணிவின் கூட்டுத்தொகையா சொல்லலுமா. அப்ப அதுவும் சாரணு திணிவோட கூட்டுத்தொகை. விளங்கினா இப்ப போயிடுச்சு. விளங்கினா அப்ப இப்ப எனக்கு தேவை என்ன? இப்ப எனக்கு ఎంత தேவை கார்பன் சாரணு திணிவு ஹைட்ரஜன் சாரணு திணிவு ஆக்சிஜன் சாரணு திணிவு. இப்ப அதை எப்படியே கண்டுபிடிக்கிறது. இப்ப அதுதான் இப்ப எனக்கு தேவையான. விளங்கினா உங்களுக்கு இப்ப இப்படி இப்படி கேள்வி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த கேள்வியில சாரணு திணிவுனா சாரம் இல்லை. நீங்க அதை கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு எந்த தெரியும் ஒழுங்கு தெரியும். ஆவர்த்த நாட்டம் தெரியுமே. ஆவர்த்த நாட்டம் 20 மூலம் பாடு அத கட்டாயமா பாடமா ஈக்கும். சரியா? 20 மூலம் தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. ஆவர்த்த நாட்ட தார இதுல எடுத்தும் இந்த எக்ஸாமுக்கு எடுத்தும் போய் இது தார நீங்க. சரியா? எப்படி உங்களுக்கு அதை பார்த்து பார்த்து செய்ய டைம் போறேன். உங்களுக்கு 20 மூலத்தை நீங்க பாடம் வைக்கும். சரியா? அது பாடம் இல்லாம
அப்ப இது உங்களுக்கு எத்தனை இருக்கு சரியா? இதே மாதிரி ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம் சரியா? இப்ப எப்படி சார்பு திணிவை கண்டுபிடிக்கிறேன்னு இதை வச்சு நான் இப்போ ஆர்டர் பண்ணேன். 1 2 3 4 5 6 7. சரியா? அப்ப ஒன்றுல இருந்து இப்படி போகாட்டி இப்படி போய் வைத்து 20 காணி போட்டீங்க சரியா? எப்படி போட்டு 20 காணி போட்டுட்டேன் சரியா? அப்ப சார்பு திணிவல்ஸ்னா என்ன தெரியும்னால் ஒரு மூலகத்தை எடுத்து பாருங்க. இப்ப லித்தியம் எடுத்து வச்சுங்க, லித்தியத்துல சார்பு தெரியும் அண்ணளவா எவ்வளவு சமனாக உங்களுக்கு தரவாட்டி இவ்வளவு எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது? 3 இருக்குது. அதுல 2 மடங்கு எடுக்கணும் விளங்கினா? அப்ப ஏன் 3 போட்டா சார்பு திணிவு வரும். ஏஆர் லித்தியத்துல, ஏஆர் லித்தியத்துல சார்பு திணிவு ஏஆர் லித்தியம் எவ்வளவு 3 அடிச்சுன்னா அண்ணளவா 6 எடுக்கணும். அதே மாதிரி சோடியம் எடுத்துச்சுன்னா அண்ணல எவ்வளவு 11 நிமிஷம் 11 மடங்கு அண்ணலவா. சரியா? அதோட 2 மடங்கு விளங்கினா? லேஸ் ரைட். இப்ப ஆனா அண்ணளவா எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 5% மட்டும் நாங்க எவ்வளவு எடுக்கிறோம்னா 1 எடுக்கு சாதனத்திலையும் ஞாபகம் வச்சுக்கணும். 5% எவ்வளவு அண்ணளவா 1 எடுக்கும் சரிங்களா? அடுத்தது பொதுவா நாங்க எடுக்கிறதோட 2 மடங்கு எல்லாத்துலயும். அப்ப உங்களுக்கு சாதனத்தின் தராட்டி அப்ப உங்களுக்கு எந்த செய்யலும் நம்பர் போட்டுக்கொண்டு ஆக்சிஜன் கேட்டா ஆக்சிஜன் எவ்வளவு 6 எண்ணிக்கைன்னா ஆக்சிஜன் எவ்வளவு 12, நைட்ரஜன் கேட்டா 7 ஆகவே 14, நியோன் பை நியோன் 10 ஆகவே எவ்வளவு 20, ஆகன் 18 ஆகவே 36 சரிங்களா? ரைட். இப்ப கேள்வி இப்போ இப்ப லேஸ் இப்ப பாருங்க இத திருப்பி எழுதுங்க. ரைட். இப்ப கார்பன் சார்பு தெரியும் எவ்வளவு பாரு. கார்பன் சார்பு தெரியும் 6 எண்ணிக்கை அப்ப எவ்வளவு பாரு 12, 6 தர 12 கூட்டல் 12 தர நான் 5 எவ்வளவு வச்சிருந்தேன் எடுக்க சொல்லி அண்ணளவா 1 எடுக்க சொல்லி அப்ப எவ்வளவு பாரு 1 சார் 6 தர ஆக்சிஜன் எவ்வளவு எடுக்குது? ஆக்சிஜன் எடுத்து 8 ஆகவே 14. ஆகவே அண்ணளவா எவ்வளவு சமனாக சொன்னால் இது ஃபுல்லா கூட்டினால் 16 6 96 12 12 6 72 ஆகவே கூட்டின்னு சொன்னால் உங்களுக்கு 180 வரும். விலங்கிக்கு மட்டும் எடுக்கலாம். எழுதிக்கோங்க எல்லாம் விலங்கி எழுதிக்கும். சாரணத்தின் எப்படி கண்டுபிடிக்கிறார்? சார்மூல கொடுத்தீங்க என்றால் சாரணத்தின் சார்மூல கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுல நிறைய எழுதிக்கிறது. சார்மூல கொடுத்திருந்தா சாரணத்தின் கூட்டுத்தொகை சமனாவது எல்லாம் எழுதிக்கோங்க. ரைட். இப்ப கொஞ்சம் கேள்வியா நான் இன்னொரு கேள்வி தான் படுத்துறேன். நான் பிறகு உங்களுக்கு எல்லாம் செய்யணும்.
ரைட். இப்ப எழுதும் கேள்வி, பின்வரும் மூலக்கூறுகளின் சார் மூலக்கூற்று திணிவை கணிக்க. பின்வரும் மூலக்கூறுகளின் சார் மூலக்கூறு திணிவை கணிக்க. பின்வரும் மூலக்கூறுகளின் சார் மூலக்கூற்று திணிவை கணிக்க. ஒன்னாம் கேள்வி, H2 C2. இரண்டாம் கேள்வி, C6 H6. மூணாம் கேள்வி, C2 H5 OH. நாலாம் கேள்வி, CS3 COOH. அப்ப இந்த நாலு கேள்வியை செய்கோ. நான் ஒன்றாவது மட்டும் திருப்பி ஒரு எக்ஸாம்பிளோட எல்லாம் படுத்தி காட்டுறேன். சரியா? இப்ப உங்களுக்கு சார்புள்ள கொடுத்து நீங்க கேட்கிறேன் ஒன்னா கேள்வி. இப்ப உங்களுக்கு நல்லாவே விளங்கிக்கும். உங்களுக்கு நல்ல கேட்குது சரியா விளங்கி நினைச்சுனா உங்களுக்கு ஃபுல்லாவே லேசி ஒரு பார்த்து மட்டும் உங்களுக்கு எடுத்துட்டு. சரியா? இப்ப சார்புள்ள கொடுத்து நான் எனக்கு தெரிஞ்சும் சாதாரண தேவையோட கூட்டு தேவை சரி. எத்தனை ஐதர்சன் இருக்குது? 2 ஐதர்சன் இருக்குது. 2 AR H. இப்ப இவ்வளவுதான் இருக்குது. உங்களுக்கு பேசிக் ஐடியா தெரியுமே. இப்ப நான் நேரம் பண்ணி தெரியும் ஃபுல்லா இன்னொரு வேலை. இப்ப நீங்க ஒரு ஐடியா போட்டு 2 ARH காவல் எதிரி நிற்கிறது. 2 AR காவல் கூட்டு எத்தனை ஆக்சிஜன் நிற்கிறது? 4 AR. அப்ப இதுல எப்படி பாக்குற அதுக்கும் தெரியும். 2 எத்தனை இருக்கணும்? 5% AR உங்களுக்கு சார்பு எவ்வளவு தெரியும்? நான் சொல்லி தந்த 1 சொல்லிட்டு கூட்டு 2 கார்பன் டை எவ்வளவு தெரியும்? 12 தெரியும் கூட்டு 4 ஆக்சிஜன் சார்பு எவ்வளவு தெரியும்? 16 கூட்டினா எவ்வளவு வருது? 2 கூட்டல் 12 24 கூட்டல் 14 64 90. ரைட். நான் அடுத்ததையும் நார்மலாக செல் கண்டுவேன். ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது எம்பி என்பது C6H6 கேட்டிருக்கிறது. காவலை தேடிக்கிறது. காவலை தேடிக்கிறது 6 AR காவல் கூட்டல் 6 AR 5. அவ்வளோதான். இப்போ காவல் உங்களுக்கு தெரியும் 12 6 தர 12 கூட்டல் 6 தர 1 12 72 கூட்டல் 6 அப்ப எவ்வளவு 78. ரைட். அடுத்த ரெண்டு நீங்களே செஞ்சுக்கோங்க. அடுத்த ரெண்டு கட்டாயம் செஞ்சுக்கோங்க. ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு நாங்க எந்த பார்த்த இது எழுதிக்கோங்க. எழுதிட்டு எழுதிக்கோங்க இன்ஃபர்மேஷன் தான். ரைட். அவங்களோட 1ஆம் கிளாஸ்ல நாங்க எந்த படிச்ச டெஸ்ட் கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ரக்சர் எப்படி வார எஸ்ஏ எப்படி வார அதை பார்த்து
அடுத்தது நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன் ஒன்னு ரெண்டாவது இது முடிச்சு படிக்கிற கால்குலேஷன் பாடத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு கால்குலேஷன் எது எதுவும் வார கால்குலேஷன் எப்படி அந்த எந்த எந்த நீக்குறதுல அதெல்லாம் பார்த்தேன். அது போல நான் ஒன்னாவது எந்த படிச்ச சாரண தெரியும் ஏஎம்டியோட உங்களுக்கு சரியாவே நல்லா வேலை கேட்கும். அடுத்த எந்த படிச்ச அணுத்தி வழங்கு அடுத்து சாரண தெரிவு நல்லா வேலை கேட்கும். அதுக்கடுத்து நாங்க சார் மூலக்கூட்டு தெரியும் பார்த்தேன். அப்ப உங்களுக்கு இது மூணையும் நல்லாவே விளங்கிக்கும். அப்ப உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது இந்த கால்குலேஷன் இதுன்ட்டு சும்மா லேசான பாடம். இதுல எனக்கு அந்த நோட்ஸ் தேவை உங்களுக்கு ஐடியா இருந்து ஒரு அணுத்தின் வளர்ந்து சென்னால் ஒரு சுமார் 24 கிராம் சார் அணுத்தின் வந்து சென்னால் எந்த தரப்பட்ட மூலத்தின் கீழ் அணுத்தின் வளரு சார் மூலக்கூடு எந்த தரப்பட்ட மூலக்கூறு ஒன்றை தெரியும் கீழ் அணுத்தின் வளரு அது இல்லாட்டி எந்த நிலையிலும் சார் மூலக்கூட்டுகளின் கூட்டுத்தொகையின் பெருக்கமாகவும் செய்யலும். நான் அவ்வளவுதான் படிச்சது உங்களுக்கு நான் 3 வருஷத்துலயே உங்களுக்கு நான் இப்ப படிச்சதுல சரி சரிங்களா. ரைட் அடுத்த இந்த தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.